Hello students, I am Max Thiagu, 12ஆம் வகுப்பு கணிதம், சாப்டர் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் 10வது சாப்டர். சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள், அதில் பயிற்சி 10.5ல் கொஸ்டின் நம்பர் 4, அதில் சப்டிவிஷன் 5 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த சமன்பாட்டில் முதல்ல என்ன செய்யணும், e⁻y sin x dy அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத அந்தாண்ட கொண்டு போகிறோம். இது அப்படியே அந்தாண்ட போனால் மைனஸ் e⁻y ப்ளஸ் 1 cos x dx அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் dy dx தொகுதியில் இருக்குது. அப்போ எக்ஸ் டேர்ம்லாம் இந்த பக்கம் இருக்கணும், ஒய் டேர்ம்லாம் இந்த பக்கம் வரணும். அப்போ ஒய் டேர்ம்ங்கிறது இங்கே என்னென்ன இருக்குது, e⁻y dyங்கிறது ஒய் டேர்மு, அந்த பக்கம் இருக்கிற ஒய் டேர்ம்ங்கிறது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற e⁻y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் டேர்ம் இதெல்லாம் பை இந்த பக்கம் எக்ஸ் என்ன இருக்குன்னா சைன் எக்ஸ் இருக்குது, அதை இங்கே கொண்டாந்து. இப்போ எக்ஸு தனியாக ஒய் தனியாக வந்துட்டு மாறிகள் பிரிக்கக்கூடியது அந்த டைப். அப்போ தொகைப்படுத்துகிறோம், இன்டகிரேட்டிங் என்ன வரும், இன்டகரல் e⁻y dy பை e⁻y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் cos x பை sin x dx. இதில் நல்லா கவனிச்சிங்க, மைனஸ் இதுக்கு என்ன இன்டகிரேஷன் தொகை மதிப்பு வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே கீழே இருக்கிறத வகைப்படுத்தினா மேலே இருக்கிறது வரணும். சைன் எக்ஸை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ். அப்போ கீழே இருக்கிறதோட வகையிடல் மேலே இருந்தால் லாகுன்னு போட்டு எழுதிடலாம். கீழே இருக்கிறத வகைப்படுத்தினா மேலே இருக்கிறது வருது. சைன் எக்ஸோட வகையிடல் காஸ் எக்ஸ், அதனால் லாகுன்னு எழுதி இந்த கீழே இருக்கிற சைன் எக்ஸை எழுதிடலாம். அதே போல் இந்த பக்கம் e⁻yயை வகைப்படுத்தினா e⁻y ப்ளஸ் 1 வகைப்படுத்தினா 0, அதை எழுத வேண்டாம். அப்போ இந்த கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்குது. அதனால் இங்கேயும் நம்ம என்ன செய்யலாம்னா லாக் e⁻y ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே லாகாக இருக்கிறதுனால இந்த சீனு சேர்க்குற நம்ம உறுப்பை லாகு சீனு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ லாகு e⁻y ப்ளஸ் 1, இந்த மைனஸ் லாக் சைன் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் லாக் சைன் எக்ஸ், அந்த பக்கம் மீதி இருக்கிற லாக் சி அப்படியே இருக்கும். லாக் எம் ப்ளஸ் லாக் என். அப்போ நம்ம ஃபார்முலா அப்படி லாக் எம்என், எம்என்னா e⁻y ப்ளஸ் 1 அதோட சைன் எக்ஸை பெருக்க வேண்டியது ஈக்குவல் டு லாகு சி. ரெண்டு பக்கமும் லாகை கேன்சல் பண்ணிட்டோம்னா e⁻y ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸு ஈக்குவல் டு சி மட்டும் இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு.